पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹா. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் திவ்ய சகஸ்ரநாமத்திலே 659வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். சென்ற திருநாமத்தின் விளக்கத்தின் பொழுதே திருக்கோவலூர் பற்றி நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொன்னேன். திருக்கோவலூர் என்கிற திவ்ய தேசம், அதிலே எம்பெருமான் திருவிக்கிரமனாக காட்சியளிக்கிறான். உலகளந்த நிலையிலே திருக்கோவலூரில் காட்சியளிப்பதற்கு பின்னணி மிருகண்டு என்கிற முனிவருக்கு வந்த ஆசை. அவர் இந்த உலகம் அளந்த திருவடியை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக இந்த இடத்திலே தவம் செய்தார். தவம் செய்தவருக்கு மனைவியோடு தவம் செய்தார். தவம் செய்த முனிவருக்கு ஒரு நள்ளிரவில் எம்பெருமான் முதிய கிழவனாக, தன்னுடைய பிராட்டி ஒரு முதிர்ந்த கிழவியாக இருவருமாக வந்து அங்கே விருந்தாளிகளாக வந்தார்கள். வந்தவர்கள் திருமால் திரு என்று தெரிந்து கொள்ளாமல், அதே சமயத்தில் விருந்து போகும்போது மிக உயர்ந்த தர்மம் என்பதை உணர்ந்த மிருகண்டு அந்த நள்ளிரவிலும் தன் மனைவியை இவர்களுக்கு உணவு படைக்க சொன்னார். அந்த அம்மணி உணவு படைக்க அடுப்பு எறிவதற்கு அந்த நள்ளிருளில் குளிரில் வழி தெரியாமல் தவித்து அன்னை லக்ஷ்மி தேவியை தியானம் செய்து கொண்டு அவள் அருளினாலே நெருப்பு கிடைக்க அதிலே சமைத்து அவர்களுக்கு உணவை சமர்ப்பித்தாள். அதை ஏற்றுக்கொண்ட அந்த வயோதிக தம்பதிகள் திருமாலும் திருமகளுமாக மிருகண்டுவுக்கு காட்சியளித்தார்கள். மதுவதி என்கிறவருடைய மனைவிக்கும் காட்சியளித்தார்கள். இதெல்லாம் சென்ற திருநாமத்தின் வரலாற்றிலே நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இப்போது அந்த மிருகண்டு முனிவர் ஆசைப்பட்டபடி பகவான் அங்கே தான் அன்றைய தினம் மகாபலியினுடைய வேள்விச்சாலையிலே உலகளந்த காட்சியை காண்பித்தான். அதை அவர்கள் ரசித்தார்கள். மிருகண்டு முனிவர் ஆசிரமத்திலே இந்த நிகழ்ச்சி நடந்தது. இங்கேயே எப்பொழுதும் இப்படி சேவை தர வேண்டும் என்று எம்பெருமான்கிட்ட விண்ணப்பித்தார் மிருகண்டு. அப்படியே திருக்கோவலூரில் திருவிக்கிரமனாக எம்பெருமான் காட்சியளிக்கிறான். இது திருக்கோவலூருக்குள்ள சிறப்பு. அப்பொழுதே கூட மற்றொன்றையும் சொன்னேன். இந்த திருக்கோவலூரில் இன்னொரு நள்ளிரவிலே நடந்த நிகழ்ச்சி. இதனால் நள்ளிரவிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பதற்கு என்ன பின்னணி என்று அப்புறம் சொல்கிறேன். அதாவது, நமது சென்னைக்கு அண்மையில் உள்ள காஞ்சிபுரத்தில் திருவக்காய் என்ற திவ்ய தேசத்தில் உள்ள ஒரு பொய்கை. அந்த பொய்கையிலே தோன்றினார் பொய்கையார் என்கிற பொய்கை ஆழ்வார். அதாவது, ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கவில்லை. திருமாலின் கட்டளைப்படி திருமாலின் பாஞ்சஜன்ய சங்கு அந்த பொய்கையிலே ஒரு பிள்ளையாக தோன்றியது. அப்புறம் ஓடித்திரியும் யோகிகள் என்று பகவானை நினைத்து கொண்டு ஊர் ஊராக சென்று பகவானை பாடி அவனை பரவி பகிர்ந்தார்.